ஆன்லைன்ல வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணாம கஸ்டமர் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அந்த பிசினஸோட ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம வெப்சைட்ல ஆட் பண்ணியிருக்கணும். ஆனா அது எப்படி ஆட் பண்றது? இந்த வீடியோல ஓடோவோட இ-காமர்ஸ்ல நம்ம வந்து கிளாத் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் பத்தி பார்க்குறோம். அதுல வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரீவியஸ் வீடியோல இ-காமர்ஸ் மாடியூலோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது கிளாத் ஸ்டோரோட பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அதுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது வந்து இன்வென்ட்ரியில இருந்தும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேல்ஸ் மாடியூல் பர்ச்சேஸ் மாடியூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாடியூல்ஸ்ல இருந்தும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இன்வென்ட்ரி அப்படிங்கிறதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நியூ பட்டன் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ வந்து மென்ஸ் ஷர்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் மென்ஸ் ஷர்ட்டு, இல்லை வந்து உமன்ஸோட குர்த்திஸ், தென் வந்து சாரீஸ், இல்லை டிஷர்ட், அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராடக்டோட டைப் கொடுக்கணும். இது வந்து கூட்ஸ் தான், அண்டர் சர்வீஸ் கிடையாது, காம்போ கிடையாது. நீங்கள் வந்து கூட்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க. ஸோ இன்வென்ட்ரி பாலிசி வந்து ஆர்டர்ட் குவான்டிட்டியா டெலிவர்ட் குவான்டிட்டியான்ற மாதிரி இருக்கும். நம்மளோட பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு ஆர்டர்ட் குவான்டிட்டியே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராக் இன்வென்ட்ரி. இந்த பட்டன் எதுக்காக கொடுக்கணும்னா, இந்த இது கொடுக்கலன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து இப்போது ஒரு 100 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆனுச்சு, இல்லை சேல்ஸ் ஆனது போக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற இன்வென்ட்ரி ட்ராக்கிங் வந்து இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக டிக் கொடுக்கணும். இது குவான்டிட்டி ஆன் ஹேண்ட்னா வந்து உங்ககிட்ட எவ்வளோ கையில் குவான்டிட்டி இருக்குது அப்படின்றதுக்கானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் ப்ரைஸ், இந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும். இங்கே கொடுக்குற ப்ரைஸ் தான் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 800 கொடுத்துக்கிறேன். பர் யூனிட்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் வந்து வேறு இடத்துல வாங்கி விற்கிறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் ரெண்டுமே டிக் பண்ணிக்கலாம். இதே மேனுஃபேக்சரிங் டைப்பாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்கள் யார்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் கொடுக்க தேவையில்லை, அலோன் சேல்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இதில் நான் சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெளியே வாங்கி விற்கிறீங்க அப்படி சினாரியோவில் வந்து இது எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போதைக்கு நார்மலாக ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கானது கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கேட்டகரி, ரெஃபரன்ஸ், பார் கோட், தென் வந்து ஹெச்எஸ்என் கோடு. ஹெச்எஸ்என் கோடு வந்து இந்த ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் கோடு என்னவோ அது வந்து நம்ம கொடுத்துக்கணும். இந்த கேட்டகரி நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குற ப்ராடக்ட் கேட்டகரி வந்து இன்டர்னலாக வந்து கூட்ஸா இல்லை என்ன கேட்டகரின்னு கொடுக்கறது. இது வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து எங்கேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதில் ரெஃப்ளெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ரிஃப்ளெக்ட் ஆகும், தென் வந்து இந்த ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், டேக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், தென் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்கும். ஸோ இதில் கொடுக்கறது தான் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஷர்ட் இமேஜ் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணணும். நான் ஒரு ஷர்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க பிராண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா டம்மியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காகனா இப்போ நீங்கள் இங்கே வந்து உங்களோட மெயின் இமேஜ் என்னவோ அந்த இமேஜ் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் அண்ட் இமேஜ்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று காட்டும். ஸோ இதில் வந்து நான் ஷர்ட் 1 அப்படிங்கிற இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இதில் உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைட் வியூ அப்படின்லாம் இமேஜ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை சேவ் பண்ணிட்டு இங்கே கோ டு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் இதை கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து அது ஒரு நல்ல இதை கொடுக்கும். நான் சாம்பிளுக்கு ஆட் பண்ணனால இங்கே உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் ஓகேவா இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட்டு வந்து வேற ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஷாப்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவலோடது மட்டும்தான் வருது. ஆனால் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஷர்ட் அப்படிங்கிறது வரல. இது ஏன் வரல அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணலை. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே எடுத்துகிட்டு வரல. ஸோ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மென் ஷர்ட் அப்படின்ற மாதிரி இங்கே இங்கே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து ஆட் கார்ட் கொடுத்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா எப்படி வந்து இப்போ அமேசான் இதிலலாம் வந்து ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ், டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் வருவாங்க, ஜஸ்ட் ஆட் கார்ட் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்துட்டு தென் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் உங்களோட இதில் வந்து சேல் ஆர்டராக வந்து க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்வாய்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாத் ஸ்டோர் இருக்குன்னா அதில் வந்து ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட்டில் எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் வந்து கேட்டகரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது மென்ஸ், உமன்ஸ், கிட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.